Welcome back to the next video class. Now we are going to learn about center and state relation. Okay, the central government to state government relations. Okay, first one, legislative relations. So legislative na powers, making law powers. Okay, the Union Parliament has the power to legislate for the whole or any part of the territory of India, which includes not only the states but also the union territories or any other area for time being included in the territory of India. So நம்மளுடைய யூனியன் பார்லிமெண்ட், நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் அ பவர் டு லெஜிஸ்லேட், நம்மளுடைய எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டையும் ரூல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, பவர்ஸ் இருக்குது. ஓகே, நாட் ஓன்லி த ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி ஆல்சோ. ஓகே, the seventh schedule of the Constitution embodies three lists, namely Union list, State list, Concurrent list, consisting of 97, 96 and 47 items respectively. அதாவது என்ன பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ யூனியன் லிஸ்ட்டுக்கு 97 பவர்ஸ் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு 66, கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு 77. பட் nowadays it changed. ஓகே, ஸோ த கரண்ட் லிஸ்ட்டில் 100 பவர்ஸ் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு 61, கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு 52 ஐட்டம்ஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஓகே, ஸோ இது எப்போ சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா 42nd Amendment Act of 1976. ஓகே, the Parliament enjoys the exclusive power to legislate on subjects enumerated in the Union list. ஓகே, ஸோ பார்லிமெண்ட் யூனியன் லிஸ்ட்டில் உள்ள இந்த 97 ஐட்டம்ஸ்லேயும் அவங்களுடைய டோட்டல் பவரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு லெஜிஸ்லேட் ஆன் த ஸ்டேட் லிஸ்ட். இப்போ ஸ்டேட் லிஸ்ட்டில் வரக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. Okay, both parliament and legislature have power to legislate on subjects contained in the concurrent list. Okay, so parliament and state government ரெண்டுக்குமே ரெண்டுமே சேர்ந்து பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் ரெண்டுக்குமே பவர் இருக்கிறது என்ன சொல்கிறோன்னா கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரதில் சில டிபார்ட்மெண்ட்ஸ் உள்ளே வரும். ஸோ ஐட்டம்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ 97 ஐட்டம்ஸ் அப்படின்றது டிபார்ட்மெண்ட்ஸு சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட்டு, ஹெல்த், இதுமாரி சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுமாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பார்லிமெண்ட்டும் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் இதுனா கன்கரண்ட் லிஸ்ட். ஓகே, பட் இன் கேஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த லா ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த யூனியன் ஆன் எ சப்ஜெக்ட் இன் த கன்கரண்ட் லிஸ்ட் த லா ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரிவல்ஸ். இப்போ சம்டைம்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு லாஸ் க்ரியேட் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபைனலைஸ் யார் சொல்கிறது தான் ஃபைனல் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த லாஸை தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் as a legislative relations. Okay, so making laws and making powers. Okay, next one administrative relations. Okay, administrative power of a state extends only to its own territory and with respect to which it has legislative competence, whereas the union has exclusive executive power over. Okay, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டேட்டோட எல்லை வரைக்கும் தான், அவங்களுடைய ஓன் டெரிட்டரியில் மட்டும்தான் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் இருக்குது. அண்ட் இட்ஸ் கிரியேட் அ ஓன் லெஜிஸ்லேட்டிவ், அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு லா மேக் பண்ணலாம். அவங்களுடைய அதிகாரத்தை வந்து அவங்களுடைய ஸ்டேட்டில் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். ஓகேவா, ஆனால் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னா த மேட்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு விச் பார்லிமெண்ட் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு மேக் லாஸ். ஸோ பார்லிமெண்ட்டில் லாஸ் மேக் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டில் மேக் பண்ணுற லா ஓவரால் இந்தியாவுக்கு எல்லாமே அவங்க என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், த எக்ஸசைஸ் ஆஃப் இட்ஸ் பவர்ஸ் கன்ஃபர்டு பை அண்ட் ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ண ட்ரீட்டி, அவங்களுடைய லாஸை வந்து அப்ரூவல் பண்ணுறது யாருன்னா பார்லிமெண்ட் தான். ஓகே, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஒரு லா அவங்க ஸ்டேட்டுக்குள்ளே எந்த ஒரு அதிகாரத்தை கொண்டு வர நினச்சாலும் யார்கிட்ட பெர்மிஷன் வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் செய்ய முடியும்.
Okay, next one, financial relations. Okay, so financial relations, article 268 to 293 in the part of 12 deal with the financial relations between center and the state government. Okay, so financial relations, so கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற மெயின் ஃபினான்ஷியல் டேக்ஸ், ஸோ அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை எப்படி பிரிச்சுக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், அதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. Okay, so the center and states are empowered by the constitution to impose various kinds of taxes, and certain taxes are imposed and collected by the center and divided between center and states based on the recommendations of the finance commission appointed by the president under article 280 of the constitution. Okay, so state and central government லீவ் பண்ணுற அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை எப்படி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஓகே, ஸோ அது ஃபினான்ஸ் கமிஷன் அதுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள பர்சன்டேஜ் படி சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செஞ்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. Late Prime Minister Indira Gandhi appointed Sakaria Commission in 1983 to make an inquiry into the state and center relations. Okay, so 1983ல திரும்பவும் அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி மேம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சக்காரியா கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிஷன் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, so the central government has implemented 180 recommendations of the commission. So total 247ல 180 recommendations வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. The most important is the establishment of interstate council in 1990. Next one, official language. So part 17th of the constitution deals with the official language in articles 343 to 351. Initially, the constitution recognized 14 regional languages which were included in the 8th schedule. At present, 22 languages are recognized. Okay, so nowadays 22 language எப்படி இருக்கிற official language அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Okay, thank you students.